நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ இதுதான் கர்த்தர் அழைத்தார் அப்படின்னு இருக்கு. இந்த சூழ்நிலை இருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் நீங்க என்ன செய்யறார்? காலை வேளையில அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? உன்னை திருப்பியும் ரீஸ்டோர் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். நீ விரட்டப்பட்டாச்சு, கைவிடப்பட்டாச்சு. எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் எவரையும் எந்த சூழ்நிலையிலும் தூக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதாவது நம்ம வாழ்க்கையில டெட் எண்டுன்னு சொல்லுவோம், கர்த்தர்கிட்ட டெட்டு கூட கிடையாது. நீங்க செத்தே போனாலும் மீண்டும் உயிரோடு எழுப்புவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கார். திடீரென்று வாழ்க்கை தலைகீழா மாறுது. முழு நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திருச்சா யாரை நம்பி கைப்பிடிச்சாங்களோ அவன் இல்லை, உடற்பயாச்சு, ஃபோன் சுவிச் ஆஃப், தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறம் என்ன செய்யறது? இதுக்கப்புறம் வேலையை தேடணும், பிள்ளையை வளர்க்கணும், இதுக்கு பேசாம செத்தே போயிடலாம், இதோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆட்டிட்டார். அந்த நிலைமையில் இருக்கிற உங்களை என்னை இந்த கர்த்தர் என்ன செய்யறாரு? நீங்க நான் சமீபத்தில் நிறைய பேப்பர்ல பார்க்குறேன், நிறைய தற்கொலைகள். அதுல மிக முக்கியமானது கடன் தொல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சூழ்நிலை இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போனதுனால, இன்னைக்கு ஜனங்களால அந்த சுமையை சுமக்க முடியாததுனால அநேகர் தன்னுடைய ஜீவனை சரி செத்துட்டா சரியா போயிடும். நான் சொல்றேன், செத்துட்டா சரியா போகாது, இருந்தா மட்டும்தான் சரியாகும். இருந்தோம்னா அதை சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.